ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுபாஸ் கேலரி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தேங்காய் போலி எப்படி வீட்டிலையே செய்கிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போலின்னு எடுத்துக்கிட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை நம்ம எப்படி வீட்டிலையே செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போலி செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் உள்ளுக்குள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் அதை எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் 1 கப்பு. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்துருக்க அந்த 2 கப் மைதா மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். எடுத்த உடனே ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தா இப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு ஊற வச்சிடலாம். ஊறி வராமலேயும் நம்ம அதுக்குள்ளே அந்த போலிக்குள்ளே வைக்கிற ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோகோனட்டை இதில் ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டு நம்ம அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் இதில் விட்டுக்கலாம். விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம இதை ஃப்ரை பண்ணால் போதும். கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் தூளையும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வரலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு அந்த எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் இது கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு 1 மினிட் வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வரலாம். நம்ம வெல்லத்துக்கு பொதுவாக சுகரு கூட இதில் ஆட் பண்ணி செய்யலாம். ஆனால் வெல்லம் தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அயன் சத்து இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நான் இன்றைக்கி இந்த வெல்லத்தை சேர்த்து தான் நான் செய்கிறேன். நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு ஆறட்டும். நம்ம ஸ்வீட் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. போலிக்குள்ளே வைக்கிறதுக்காக நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். மாவும் நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சு. ஸோ நம்ம ஒரு தட்டை எடுத்துக்கிட்டேன். நம்ம தட்டுக்கு பதிலாக ஒரு சப்பாத்தி கட்டை கூட எடுத்து தேய்ச்சிக்கலாம். நான் இப்போ தட்டுலேயே செய்ய போகிறேன். தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாலாட்ட நான் மாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா கையிலையே நான் நல்லா விரித்து விட போகிறேன். நம்ம சப்பாத்தி கல்லில் கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்படி விரித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்வீட்டை 1 ஸ்பூன் எடுத்து சென்டரில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக ஓரத்தில் இருக்கிறத ஃபுல்லாக இங்கே கொண்டு வரணும். நடுவில் இந்த மாதிரி கொண்டு ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு இங்கனக்குள்ளே நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம அமுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நல்லா போலிக்கு தேவையான ரவுண்ட் ஷேப் நமக்கு நல்லா கிடச்சிரும். ஃபுல்லாக விரித்து விட்டாச்சு. இப்போ நமக்கு போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் போலிக்கு முன்னாடி பின்னாடி ஆயில் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த போலியை இதில் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் நம்ம நல்லா அப்ளை பண்ணிடலாம் சுற்றிலும். இப்போ நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம போலி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக வந்திருக்கு.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக நம்ம போலி, ஸ்வீட் போலி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.